சீமாந்திராவுடன் 200 கிராமங்களை இணைக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கானாவில் வியாழனன்று நடந்த முழடைப்பு போராட்டத்தால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. ஆந்திராவில் கோதாவரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக சீமாந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு இடையே பிரச்சினை ஏற்படாமல் இருக்க போலாவரம் நீர்ப்பாசன திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்துக்காக தெலுங்கானாவில் உள்ள கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்த 205 கிராமங்களை சீமாந்திராவுடன் இணைக்க மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது. மாநில அரசுகளுடன் ஆலோசிக்காமல் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் தெலுங்கானாவில் முழு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதன்படி வியாழனன்று தெலுங்கானா பகுதியில் நடந்த முழு போராட்டத்தால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. ஹைதராபாத் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் சாலை போக்குவரத்து அடியோடு பாதிக்கப்பட்டது. அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், உணவு விடுதிகள் அடைக்கப்பட்டு இருந்தன. குறிப்பாக கம்மம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பத்ராசலம், பலவஞ்சா கோட்டங்களில் வசிக்கும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பழங்குடியின மக்கள் இந்த முடிவை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 2ஆம் தேதி தெலுங்கானா முதல்வராக சந்திரசேகர ராவ் பொறுப்பேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சீமாந்திரா முதல்வராக பதவியேற்க உள்ள தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு இப்பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என்று சந்திரசேகர ராவை கேட்டுக் கொண்டுள்ளார்.